ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம்னா குமார பர்வதா மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த மலை பார்த்தோம்னா 5617 அடி ஹைட் இருக்குது. அந்த ஹைட்டை வந்து நம்ம இன்னைக்கு கடந்து போகிறதா தான் பிளானு. பார்த்தோம்னா இப்போ 8 மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 8லேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து ஒரு செக் போஸ்ட் வரும். நம்ம 11 மணிக்குள்ளே போனால் தான் நம்மளை ட்ராவல் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா செத்துருவான். அவ்வளோதான், மூட்டு கீழே வர வேண்டியதுதான். அதனால் முடியல. இப்போ ஒரு 500 மீட்டர் நடந்ததுக்கே மூச்சு வாங்குது. நமக்கு முன்னாடி பார்த்தா இங்கே அத்தனை பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம பசங்க தான். குரு ஹாய் சொல்கிறா. ஹாய். வந்துட்டு இருக்காரா? ஏன்டா பயமுத்துற? இந்த குமார பர்வதா மலை வந்து கர்நாடகாவிலே 4வது பெரிய மலையாம். அந்த மலை தான் இப்போ நம்ம ஏறிட்டு இருக்குது. போகிறப்பயே நிறைய பயமுறுத்தி விட்டாங்க. அட்டை இருக்கும், பாம்பு இருக்கும், அப்புறம் தேயிலாம் இருக்கும், ஷூ போட்டு போங்க இப்போ நிறையா சொல்லி பயமுறுத்தி விட்டாங்க. இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு தான் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஏறி முடிச்சே ஆகும். இந்த குமார பர்வதா மலை வந்து நாங்கள் பெங்களூர்லேருந்து நமக்கு பார்த்தோம்னா இங்கே ஸ்ட்ரெயிட் பஸ்ஸே இருக்குது. அது ஒரு 400 தான் கேட்குறாங்க. நாங்கள் நைட்டே ஒரு 11 மணி 12 மணி ஏறிட்டோம். இங்கே ஒரு 5 மணி 6 மணிக்கெலாம் வந்துட்டோம். எல்லாமே மல்லாக்க குப்பரக்க கொடுத்துட்டு இருக்காரு. சீரியஸாக முடியல காய்ஸ். என்ன காய்ஸ் பிரேக்கப் போலிங்கிறாங்க. இந்த மலையை ஏற சொல்லுங்க காய்ஸ். அந்த வழி தெரியும் அப்பா அவங்களுக்கு. இப்போ நம்ம இந்த வழியாக தான் நடந்து போயிட்டுருக்கோம். அப்படியே போனோம்னா அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு மலை, அந்த மலையை தாண்டி தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஆக்சுவலி 11 மணிக்குள்ளே செக் போஸ்ட்டுக்கு போகணும். நாங்கள் ஃபஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு ஆல்ரெடி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:23 ஆயிடுச்சு. இன்னொரு 1 கிலோமீட்டர் நடக்கணும். பார்த்துக்கலாம், இன்னொரு அரை மணி நேரத்தில் நடந்து போயிடணும். வெயில் உச்சி எவ்வளோக்குதுங்க. அப்பா இதுக்கு அந்த காடே பரவாயில்ல போலடா. எவ்வளவோ காட்டிலையாவது நல்லா இருந்துச்சு. பிடிச்சிட்டு யார் ஏதாவது இருந்துச்சு. ஹாய் சொல்லுங்கள் கேமராங்க. குருடா ஹாய் சொல்கிறா. வேணா பாய் சொல்லுவான். இப்போ மலை ஏறி இந்த மலை தான் கடைசி மலைன்னு நினச்சா அங்கே ஒரு மலை இருக்குது பாருங்க, அந்த மலை தான் கடைசி மலையா. படுத்துட்டோம், முடியல. இப்போ மணி பார்த்தா மணி வந்து 1:30 ஆச்சு. 1:30னா நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 மணிக்குள்ளே அந்த பீக்குக்கு போனால் மட்டும்தான் நாங்கள் ரிட்டன் வந்து கீழே ஒரு 7 o'clock ஆச்சு வரணும். அவங்க 6 o'clock சொல்லியிருந்தாங்க. பட் 7 நாங்கள் கீழே போய் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஆமாம், அவன் அங்கிட்டு படுத்துட்டான், நான் இங்கிட்டு படுத்துட்டேன். அதில் பார்த்தோம்னா என்ன சொல்ல, வர்றப்ப தண்ணி பாட்டில் முக்கால்வாசி எடுத்துக்குங்க. இந்த கேமராலாம் என்னை மாதிரி தூக்கிட்டு வந்துடாதீங்க. நான் இப்போ ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கேமரா எடுக்கவே எனக்கு சல்லடை முடியல என்னால். கேமரா வந்து ஒரு கேமரா 2 லென்ஸு ஒரு ட்ரைபாடுன்ட்டு ரெண்டுக்கு எடுத்து காசு கொடுத்துட்டு வந்து ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போவே சொன்னேன் கோபுரோலாம் எடுக்க முடியாது, எனக்கு சினிமாட்டிக்காக தான் கேமராங்க. எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். எல்லாம் உங்களுக்கு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி தான். கடைசியில் படுக்க விட்டீங்க. ஆனால் வர்றப்ப தண்ணி
குளுக்கோஸு, அப்புறமேட்டி ஃப்ரூட்ஸ். இந்த ஆப்பிள் தான் எங்களை கடைசி வரைக்கும் கூப்பிட்டு வந்துச்சு. ஆப்பிள் வேறு எந்த பழமும் வேணாம், ஆப்பிள் பழம் நிறையா எடுத்து போட்டு வந்துடுங்க, முடிஞ்ச அளவுக்கு திங்ஸ் எல்லாம் குறைச்சிருங்க. ஆனால் இது வந்து என்ன சொல்ல, ஏறிட்டு போயிடலாம், ஆனால் அதுதான் ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்ட்ரியை பிரேக் பண்ணி முடிச்சுட்டு தான் போகிறது. பாதி பேர் கலண்டு கீழே உட்காந்துட்டாங்க. அவங்க எல்லாம் நம்ம எட்டி கூட பார்க்கக்கூடாது. நமக்கு தேவை அந்த பீக்கு. அந்த பீக்குக்கு போயிட்டு முத்திரையை பதிச்சுட்டு வர வேண்டியதுதான். காய்ஸ், ஃபைனலாக நம்ம ஃபைனல் பீக்கை ரீச் பண்ணிட்டோம். சக்ஸஸ். கீழே போகுது, பார்த்து மேலே வந்துட்டு அப்புறமா கீழே கட்டு. சும்மா ஃபுட்டுங்க வந்துட்டோம். எடுத்து வீடியோவா? ஆமா, டெட் பாடி இருக்கு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. Try to play but you're never gonna be me. Look the other way, what I'm doing ain't easy. Bloody hands stained from the people who deceive me. Muddy hands break through the chains, go free me. Looking for change, looking for pain, pulling a mob, pushing a train. I'll never stop, stick to a lane, pick up the pieces and go rearrange. Could try to play but you're never gonna be me. Look the other way, what I'm doing ain't easy. Bloody hands stained from the people who deceive me. Muddy hands break through the chains, go free me. People like sheep move feet, hurt it easy. You don't wanna be fast asleep when they scheming. Better stand tall, ready for a fight, believe me. When they try the chains, you can say no, free me. Try to play but you're never gonna beat me. Look the other way, what I'm doing ain't easy. Bloody hands stained from the people who deceive me. Muddy hands break through the chains, go free me. People like sheep move feet, hurt it easy. You don't wanna be fast asleep when they scheming. Better stand tall, ready for a fight, believe me. When they try the chains, you can say no, free me. இவ்வளோ நேரம் இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு நடந்ததுக்கு இந்த வியூ பார்த்தோன்னா செம ஒர்த்துன்னே சொல்லலாங்க. செம வியூவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எந்த சைடு பார்த்தாலும் பீக்ஸு, ஃபாகு இந்த மாதிரி தாங்க. நாங்களும் அப்படியே பீஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சுன்ட்டு இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ 15 கிலோமீட்டர் டவுன் போனோம். போகிறப்பயுமே உங்களுக்கு ஈவினிங் ஆயிரும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியில் வந்துடுவாங்க வேட்டைக்கு, கொஞ்சம் பார்த்து தான் போகணும் நம்மளும். ஸோ வர்றப்போ கொஞ்சம் சேஃப்டியாகவே வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.